மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டியில் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தையும் திறந்து வைப்பு. பாலஸ்தீன மக்கள் இன படுகொலையை தடுத்து நிறுத்த இந்திய அரசு முன்வர வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு. போலி பதிவெண்ணுடன் வாகனத்தை பயன்படுத்திய சுர்ஜித். மறைந்தார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் இரங்கல். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை கிண்டியில் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்திய விடுதலை பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் 1796 டிசம்பர் 25 அன்று மறைந்து அழியா புகழ் பெற்றார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரைப்படி தமிழ் மண்ணின் தலைசிறந்த வீராங்கனை வேலு நாச்சியார் வீரத்தினை வருங்கால தலைமுறையினர் அறிந்து போற்றிடும் வகையில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வேலு நாச்சியார் திருவுருவ சிலை நிறுவப்படும் என 2024-2025 ஆண்டு மானிய கோரிக்கையின் போது சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் இன்று சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 50 லட்சம் செலவில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களின் திருவுருவ சிலையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், தமிழ்நாடு அரசின் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து அதற்கான இலட்சினையை முதலமைச்சர் வெளியிட்டார். பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்கள் படுகொலையை தடுக்க இந்திய அரசு முன்வர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 ஆண்டுகளாக காசா மீது இன அழிப்பு போரை நடத்தி கொண்டிருக்கும் பூத இனவெறி இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொன்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, மறுபுறம் காசாவிற்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்காமல் பட்டினி போரை தொடுத்து வருவதாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் பசியாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து மடிந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 65,000 கடந்துள்ளது. மேலும் 1,65,697 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்கள் படுகொலையை இந்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்று கூறிய வைகோ, காசா மீதான போரை நிறுத்துவதற்கு உலக நாடுகளோடு இணைந்து இந்தியா முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித் போலி பதிவெண்ணுடன் வாகனத்தை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர், அவரது மகன் மற்றும் உறவினர் என 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். உதவி ஆய்வாளர், அவரது மகன் சுர்ஜித் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர். அந்த விசாரணையில் சிபிசிஐடிக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக நீதிமன்றத்தில் 19 ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர். குறிப்பாக தனது மகனுக்கு 2 சக்கர வாகனத்தை உதவி ஆய்வாளர் வாங்கி கொடுத்துள்ளார். அந்த வாகனம் போலி பதிவெண்ணோடு இயக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவத்திற்கு பிறகு மகனின் இரத்த கரை படிந்த ஆடைகளை தீயிட்டு கொளுத்துவதற்காக உறவினரின் குவாரிக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையில் உதவி ஆய்வாளர் ஈடுபட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்தில் பல்வேறு தொடர்பு உள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்ட 3 ஜாமீன் வழங்க கோரி ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித் போலி பதிவெண்ணுடன் வாகனத்தை பயன்படுத்திய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார்.
கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை துறைப்பாக்கத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது ரோபோ சங்கர் திடீரென இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார். அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் தனுஷ் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே ரோபோ சங்கரின் இறுதி சடங்கு இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. மேலும் ரோபோ சங்கர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன், நடிகர் கமலஹாசன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும், அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் நடைபெற்ற தூய்மை மிஷன் கழிவுகள் சேகரிப்பு இயக்கத்தின் தொடக்க விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தியுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்றார். பின்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்த போது டெட் தேர்வு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், ஆசிரியர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்றும், ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். இது நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை மக்களிடம் இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு செல்ல, இது போன்ற தூய்மை மிஷன் என்கின்ற வரும் பொழுது பத்திரிகை ஊடகம் சார்ந்த நண்பர்கள் நீங்களும் உங்களோட பகுதியில் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற விதத்தில் இதை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியை உங்களை முன்னதாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். டெட் தகுதி தேர்வு குறித்து உத்தரவு தொடர்பான ஆசிரியர்கள் பாதிக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏற்கனவே ரிவ்யூ பெட்டிஷன் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அதுக்கான டிராஃப்ட் வந்து நம்முடைய அட்வொகேட் வில்சன் எம்பி அவர்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 19ஆம் தேதி அன்றைக்கி அது நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகிடும். அது சார்ந்த கிளாரிஃபிகேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளாலேருந்து எல்லாருமே இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போது பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடுகிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த 2 பெண்கள் உட்பட 6 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடியாத்தம், பேரணாம்பட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் சிலர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக மருத்துவம் படிக்காமலும்
மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யாமலும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த குடியாத்தம் பகுதியை சேர்ந்த பெள்ளியப்பன், துக்காராமன், ஜோதிப்பிரியா, ரேவதி, கேவிக்குப்பம் பகுதியை சேர்ந்த செல்வராஜ் மற்றும் பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்த பாபு உள்ளிட்ட 2 பெண்கள் உட்பட 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் நோயாளிகள் அவதி அடைந்துள்ளனர். வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஜமாத் ரோடு சாலை மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் மருத்துவமனைக்கு செல்லும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் சாலையில் செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நகராட்சி பணியாளர்கள் தேங்கியுள்ள மழைநீரை மின் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூய்மை இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் கழிவு சேகரிப்பு இயக்கம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அப்போது தாங்கள் இருக்கும் அரசு அலுவலகங்களையும் அதனை சுற்றியுள்ள இடங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்வேன், பொதுமக்களுக்கு தங்களால் முடிந்த தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் நீட்டிக்கப்பட்ட வழித்தட பேருந்து சேவையை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து கல்லாத்தூர் வழியாக மேலூர் சென்றடையும் வகையிலும், ஜெயங்கொண்டத்தில் இருந்து அகினேஷ்புரம், அணிக்குறிச்சான், பாப்பாக்குடி வழியாக காட்டு மன்னார்குடி சென்றடையும் வகையிலும் பேருந்து வழித்தட சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் சென்றதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கோவில்பட்டி நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம், திலகராஜ் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் மழை நீருடன் இணைந்து கழிவு நீரும் சென்றதால் துர்நாற்றம் வீசியது. இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இருப்பினும் ராபி பருவத்திற்கான விவசாய பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் சார்பில் கழிவுநீர் சேகரிப்பு இயக்கத்தை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் சார்பில் கழிவுநீர் சேகரிப்பு இயக்கத்தை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு காகித கழிவுகள், நெகிழி கழிவுகள், மின்னணு கழிவுகள் போன்ற கழிவுப் பொருட்களை எவ்வாறு பிரித்து எடுக்க வேண்டும் என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர். முன்னதாக அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரை அடித்து நொறுக்கிய போதை இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை ஒத்தக்கடை அம்மச்சியம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் அருள்தாஸ், வினோத், பாஸ்கர் மற்றும் முத்து. இவர்கள் தங்கள் வீடுகளின் முன்பு கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனிடையே கடந்த 13ஆம் தேதி இரவு சில இளைஞர்கள் போதையில் கற்களை கொண்டு கார் கண்ணாடி மற்றும் கதவுகளை அடித்து நொறுக்கியுள்ளனர்.
தொடர்ந்து இது தொடர்பாக காரின் உரிமையாளர்கள் ஒத்தக்கடை போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த ராஜ சஞ்சய், முத்துப்பாண்டி மற்றும் மங்களக்குடியை சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொழிற்கடன் வாங்கி தருவதாக கூறி 50 லட்சத்திற்கும் மேல் ஏமாற்றிய பெண்களை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ரூபினி பிரியா மற்றும் ஊஞ்சவேலாம்பட்டி பகுதியை சேர்ந்த மல்லிகா ஆகிய 2 பெண்களும் தனியார் நிறுவனம் மூலம் மானியத்துடன் கூடிய தொழிற்கடன் பெற்று தருவதாக கூறி திப்பம்பட்டி, கெடிமேடு, திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 180க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் தலா 7,500 முதல் 31,000 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 7 மாதங்களாக கடன் பெற்று தராததால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் பொள்ளாச்சி காவல்துறை துணை கூடுதல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மல்லிகாவை பிடித்து ஒப்படைத்த பொதுமக்கள் ரூபினி பிரியாவை கைது செய்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வரும் நவம்பர் மாதம் முதல் எந்தவித அரசு உதவியும் பெறாத மஞ்சள் அட்டை குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வு ஊதிய திட்டம் மூலமாக மாதந்தோறும் உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், விதவை, முதிர்கன்னி, திருநங்கைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் ஆகிய பல்வேறு பிரிவுகளில் கூடுதலாக 10,000 புதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த 5 ஆண்டுகளில் 36,000 பேருக்கு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரும் மாதங்களில் மேலும் விண்ணப்பித்த அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் கூறினார். மேலும் இந்த அரசானது முதியோர் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பாதுகாப்பான அரசாக உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விரைவில் ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் சுதந்திரத்தின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு மறைந்த சுதந்திரத்தின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KN நேருவிடம் காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவன ஊழியர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாது குறித்து கேள்விக்கு ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாளையே முதல் வேலையாக அதனை முடித்து விடுவதாகவும் கூறினார். ரஷ்யாவில் 7.5 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கம்சாட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 12:28 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 85 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 53.29 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 160.36 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 12:38 மணி அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6 பதிவாகியுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து வெளியில் ஓடினர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னை கிண்டியில் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தையும் திறந்து வைப்பு. பாலஸ்தீன மக்கள் இன படுகொலையை தடுத்து நிறுத்த இந்திய அரசு முன்வர வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். நெல்லையில் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு, போலி பதிவெண்ணுடன் வாகனத்தை பயன்படுத்திய சுர்ஜித். மறைந்தார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் இரங்கல்.
தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.